ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு லைட்டு பேட்டரி சுவிட்சு இதெல்லாம் வச்சு தான் மோட்டரு இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே வச்சு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்திருக்கோம், பஸர் ஒன்று எடுத்திருக்கோம், மோட்டர் ஒன்று எடுத்திருக்கோம், லைட் ஒன்று எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு இப்போ லைட்டும் மோட்ரு கனெக்ட் பண்ணுறோம். லைட்டும் மோட்டரும் கனெக்ட் பண்ணுறோம். லைட்டும் மோட்டரும் கனெக்ட் பண்ணிட்டு இது ஓடுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஓட வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட பஸரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ஆல் ஒயர் கனெக்ஷனை பற்றி சொல்கிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறதை மட்டும் பாருங்க. ஓகே, ஹெச்டபிள்யூ பேட்டரி வச்சு நம்ம ஏரியா பார்க்கலாம். ஏரி தானே. ஓகே, மோட்டரும் பஸரும் ரன் ஆகுது. ஆனால் மோட்டர் ரன் ஆகல, பஸரும் லைட்டும் ரன் ஆகுது. ஆனால் மோட்டர் ரன் ஆகல. இப்போ நம்ம பஸரை கழட்டியாச்சு, மோட்டரையும் லைட்டையும் வச்சு லைட்டை மட்டும் வச்சு எரியுதான் பார்ப்போம். ஓடுதான் மோட்டர் பார்ப்போம், லைட் வந்துட்டு எரியுதான் பார்ப்போம். லைட் எரியுது, ஆனால் மோட்டர் சுத்தமாக ஓடல. மோட்டர் ஃபால்ட்டான்னு பார்ப்போமா? தனியாக கழட்டி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மோட்டரில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை, லைட்லேயும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஆனால் லைட் எரியும் போது மோட்டர் ஓட மாட்டேங்குது, பார்த்தீங்களா? எப்பயும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் மோட்டர் ஓடல. இப்போ பஸர் வச்சோம்னா பஸரோட மோட்டர் ஓடுமான்னு பார்க்கலாம். ஒயர் கனெக்ஷன் மாற்றி கொடுத்து பார்த்துருக்கோம். இப்போ ஓடுமான்னு தெரியல, பார்ப்போம். ஒயர் கனெக்ஷனை மாற்றி கொடுத்தோம், நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. அதே மாதிரியே தான் இருக்குது. இப்போ மோட்டர் தனியாக கழட்டிக்கலாம். அதே மாதிரி இப்போ பஸரையும் மோட்டரையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ வருதான்னு பார்க்கலாம். அப்போ மோட்டர் ரன் ஆகுதான் பார்ப்போம். பேட்டரி மோட்டர் அப்பயும் ரன் ஆகல. இண்டிகேட்டர் மட்டும், பஸர் மட்டும் தான் சவுண்ட் வருது. நம்ம பேட்டரி மாற்றி பார்த்தலாம். பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருந்தாலும் ஓடாது. பேட்டரி மாற்றி பார்த்தாச்சு, ஆனால் மோட்டர் ஓடவே இல்லை. பஸர் மட்டும் ரன் ஆகுது, சவுண்டு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா பஸரையும் லைட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பஸர்லேருந்து வர பாசிட்டிவும், அதாவது பஸர்லேருந்து வர மைனஸும், அதாவது பிளாக் கலர் ஒயரையும் லைட்லேருந்து வர ப்ளஸ்ஸையும் நம்ம எடுத்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் தான். ஓகே, பஸரும் ரன் ஆகுது, லைட் எரியுது. இப்போ வந்துட்டு இதோட சுவிட்ச் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிடுறேன். பஸர் நீட்டாக சவுண்டு வருது, லைட்டும் எரியுது. இது ரெண்டும் ரன் ஆகுது. ஆனால் மோட்டர் இதோட கனெக்ட் பண்ணோம்னா மோட்டர் ரன் ஆக மாட்டேங்குது. எப்பயும் போல் ரெட் கலர் பாசிட்டிவ் வந்துட்டு நம்ம வந்துட்டு சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹெச்டபிள்யூ பேட்டரியிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை நம்ம சுவிட்சோடையும், அதே மாதிரியே பஸர்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை நம்ம சுவிட்சோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மைனஸ்க்கு வந்துட்டு லைட்லேருந்து வர மைனஸும் பேட்டரியிலேருந்து வர பிளாக் கலர் ஒயரையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். மைனஸ் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரெண்டையும் சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது லைட் கொடுக்கும்போது வேற ஏதோ ஆட் பண்ணும்போது தான் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது மாதிரி பண்ணணும். ஆனால் பேட்டரி பவுச்சில் கொடுக்கும்போது பாசிட்டிவ் ரெண்டும் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்றா கொடுக்குற மாதிரி தான் எப்பயுமே கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு கனெக்ஷன் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க.
ஆன் பண்ணி விட்டு சொல்கிறேன். லைட் ஆன் பண்ணி விட்டு. ஓகே, பஸரும் ஆன் பண்ணியாச்சு. லைட் ஓகே ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிடுறேன் பாருங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்க. அதாவது மைனஸ் ஒயரை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாக் கலர் ஒயரோட, அதாவது பேட்டரி, இப்போ பேட்டரியோட பிளாக் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரியிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரெட் கலர் ஒயரை வந்துட்டு சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டு, இன்னொரு மைனஸ், அதாவது பஸர்லேருந்து வர மைனஸை வந்துட்டு நம்ம சுவிட்சோ லைட்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒயர் கனெக்ஷன். ஆஃப் பண்ணி காமிக்கிற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ டிஸ்கோ லைட்டை வந்துட்டு இதோட கனெக்ஷன் வச்சோம்னா எரியுமான்னு பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சிட்டோம், அதனால எரியல. ப்ளஸ் மைனஸ் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எரிய வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அது எரியும் போது, அதாவது லைட்டு எல்இடி எரியும் போது டிஸ்கோ எரிய மாட்டேங்குது, டிஸ்கோ எரியும் போது எல்இடி எரிய மாட்டேங்குது. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நிறைய பேத்துக்கு போய் சேரும். நோட்டிஃபிகேஷனில் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், காமிக்கும். அதாவது இந்த வீடியோ வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது.